Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. Suppose நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனில நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு. அது எப்படி எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் வந்து இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து இந்த எப்படி வந்து டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் தெரியும். ஸோ அதே சேம் டைம் எவ்வளோ என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கணும்னு தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல வந்து உங்களோட அமௌண்ட் வந்து டபுள் ஆர் ட்ரிபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கும் நீங்க வந்து நிறைய ஸ்பான்சர் நிறைய டொனேட் பண்ணுவீங்க. ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, லைக் ராஜீவ் காந்தி ஈக்விட்டி ஸ்கீம் இருக்கு, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, அதே மாதிரி LIC இருக்கு, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்க்க போறோம். எல்லாமே இந்த செட் ஆஃப் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் அண்ட் வாட்ச் தோஸ் வீடியோஸ். Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா டாக்ஸ்ல என்னது, டாக்ஸ் நம்ம ஏன் கவர்மெண்ட் பே பண்ணணும், டாக்ஸ் பே பண்றதுனால பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க எப்படி டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும், ஸோ டாக்ஸ் கன்ஃபார்மாக பே பண்ணணுமா அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. ஏன்னா வர எல்லாருமே வந்து வர இன்கம்க்கு அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இன்கம் டேக்ஸ்ல வந்து நம்ம பே பண்ணுற டேக்ஸ் நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய வந்து நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் என்னது, நம்ம ஏன் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்றோம், ஸோ டேக்ஸ் எப்படி எல்லாம் டிவைட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேக்ஸ் என்னதுன்னா, ஆக்சுவலா வந்து டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே டு தி கவர்மெண்ட், இன்கம், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் யூ ஹேவ் பாட். ஸோ இது எப்படி வந்து சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து டேக்ஸ் நம்ம எல்லாம் இருக்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ எப்படி வருதுன்னா, இது கவர்மெண்ட்டோட ரிசோர்சஸ், எக்ஸாம்பிள் வந்து கோல் மைன் பண்றாங்க, அதே மாதிரி வந்து வேற வேற கவர்மெண்ட் ரெவன்யூ வந்து அந்த மூலியமா எடுத்துக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் ஒர்க் எப்படிலாம் போதோ அதெல்லாம் ரெவன்யூ வரும். அதுக்கப்புறம் நம்ம பே பண்ற டேக்ஸ். ஸோ நம்மளாம் வந்து கவர்மெண்ட் நம்மளோட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்காக நம்ம வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமௌண்ட்ல வந்து நம்ம வந்து சம் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ இது எவ்ரி இயர் பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து இன்கம் டேக்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ நம்ம ஏன் வந்து பே பண்றோம்னா, ஸோ கவர்மெண்ட்டுக்கான ரெவன்யூ வந்து ஜஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கான ரிசோர்சஸ்ல இருந்து பத்தாது. ஸோ அதை வந்து நம்ம கிட்ட இருந்து டேக்ஸ் பே பண்ண நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம இன்கம்ல இருந்து டிடெக்ட் பண்ற டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சேலரி வந்து டிடெக்ட் பண்றதுனால இது பேர் டைரக்ட் டேக்ஸ். இது கீழே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு டைரக்ட் டேக்ஸ். சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ், ஓன் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் நீங்க சப்போஸ் ஏதாவது ஓன் ஹவுஸ் வச்சிருந்தீங்கன்னா அங்க ஓன் ஹவுஸ்க்கான ரெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா, லீஸ்க்கான ஏதாவது வந்துச்சுன்னா அது எல்லாமே டைரக்ட் டாக்ஸ் கேட்டகரி கீழே வரும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஃப்ரம் பிசினஸ், சம்திங் பிசினஸ் ஏதாவது ரன் பண்ணி அதுல ஏதாவது ப்ராஃபிட் வந்தாலும் அது எல்லாமே டைரக்ட் டாக்ஸ் கீழே தான் வரும். நெக்ஸ்ட் கேபிட்டல் கெயின் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, அதுல வந்து ப்ராஃபிட் வருதுன்னா அது எல்லாமே வந்து டைரக்ட் டாக்ஸ் கீழே தான் வரும். அண்ட் தென் கம்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸா நம்ம டெய்லி வந்து வாங்குற பொருட்களையே நம்ம வந்து டேக்ஸ் பே பண்றோம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு சோப் வாங்குறோம்னா அந்த சோப்புக்கு வந்து ஒரு MRP இருக்கும். அந்த MRPலேயே எல்லா டேக்ஸுமே இன்க்ளூட் இருக்கும். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா இந்த எல்லாத்தையுமே வந்து GST மூலியமா கொண்டு வந்துடலாம், ஒரே டேக்ஸ் சொன்னாங்க. GST மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ அதை பார்த்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல என்னன்னு பார்ப்போம். என்னென்ன கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போ வேட் இன்டைரக்ட் கேஸ்ல வேட் இருக்கும், சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும், எக்ஸைஸ் டியூட்டி இருக்கும், GST இருக்கும், அது எஜுகேஷன் செஷன் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல என்ன பார்ப்போம்னா, எப்படி எல்லாம் வந்து நம்மளோட இன்கம் டேக்ஸ், இதுதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். நம்மளோட சேலரியில இருந்து பிடிக்கிற டேக்ஸை எப்படி எல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணிக்க வைக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஸோ ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன வந்து லிமிடேஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல டீடைலா பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோல எண்ட்ல இங்க வந்து இந்த சேனல் ஐகான் வரும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் எப்படி இருக்கு, ஸோ நம்ம எந்த ஸ்லாப்ல ஃபிட் ஆகிறோம், நம்ம எவ்வளோ இப்போ நமக்கு வர சேலரியில எவ்வளோ டேக்ஸ் நம்ம வந்து பே பண்றோம், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருப்போம். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டினுக்கு இதுல வந்து இந்த வீடியோல கன்ஃபார்ம் ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து நான் அப்புறம் சொல்றேன். ஸோ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து ஆக்சுவலா வந்து நிறைய கேட்டகரிஸ்ல டிவைட் ஆகுது. எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல்னா நம்ம மாதிரி செகண்ட் வந்து என்னன்னா சீனியர் சிட்டிசன்,
தேர்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன், அந்த மாதிரி வந்து கேட்டகரிஸ்ல பிரிஞ்சுட்டு இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போறது நம்ம மாதிரி பீப்புளுக்கு எப்படி வந்து நம்ம டாக்ஸ் வந்து ஸ்லாப் பிரியுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து டோட்டலா 4 ஸ்லாபா பிரிஞ்சிருக்கும். இன்கம் அப் டு 2,50,000 நோ டாக்ஸ், 2,50,000 to 5 lakh வந்து 5%, 5 lakh to 10 lakh வந்து 20, மோர் தென் 10 lakh rupees 30%. ஸோ ஆக்சுவலா இதுதான் வந்து 4 ஸ்லாப்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ஸோ ஒரு பர்சனுக்கு சேலரி வந்து 10 lakh per annum, per monthல per annum. ஸோ பர் ஆனம் 10 lakhனா எவ்வளோ வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்றான்னு எக்ஸாம்பிள் வந்து கால்குலேஷன் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த 10 lakh வந்து நிறைய பேர் நான் என்ன பார்த்தேன், 10 lakhனா என்ன நினைப்பாங்க, 10 lakh வந்து இந்த 5 lakh to 10 lakh கேட்டகரியில இருக்கு. ஸோ 20% ஆஃப் 10 lakh வந்து 2 lakhs rupees. ஸோ அதுதான் 2 lakh rupees வந்து கவர்மெண்ட் பே பண்றோன்னு ஒரு தப்பான மிஸ்இன்டர்பிரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அது உண்மையாக இல்லை. ஏன்னா இந்த 10 lakh rupees வந்து எப்படி ஆகும்னா இந்த கேட்டகரிஸ்ல ஃபில் ஆகும். எக்ஸாம்பிள் நீங்க வந்து பக்கெட் மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க, பக்கெட்ல ஃபில் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு ட்ரம் இருக்கு, அந்த ட்ரம்ல தண்ணி எல்லாம் பக்கெட்ல ஃபில் பண்ணணும்னா ஒரு பக்கெட் ஃபில் ஆனதான் நெக்ஸ்ட் பக்கெட்டுக்கு நீங்க வந்து ஃபில் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த 10 lakh வந்து அந்த ட்ரம் வச்சுக்கோங்க, அந்த ட்ரம்ல இருக்க குவான்டிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல ஃபில் ஆனா எவ்வளவு மீதி இருக்கோ அது நெக்ஸ்ட் ஸ்லாப்ல விடும், அதுல எவ்வளவு மீதி இருக்கோ அது நெக்ஸ்ட் ஸ்லாப்ல விடும். ஸோ அந்த மாதிரி ஸ்லாப் ஃபில் ஆக தான் நெக்ஸ்ட் ஸ்லாப் ஃபில் ஆகும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து 10 lakh இருக்கா, ஸோ 0 to 2,05,000. ஸோ அந்த 0 to 2,5 lakh ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 2,05,000 10 lakh 2,05,000 7,05,000 சாரி 2,05,000 2,50,000. ஸோ நம்ம ரிமைனிங் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, 7,50,000. ஸோ 7,50,000 நம்ம இந்த ஸ்லாப்ல ஃபில் பண்ணணும் பார்ப்போம். 2,50,000 to 5 lakh ஸ்லாப்ல ஃபில் பண்ணோம்னா டோட்டல் 2,50,000 இங்கேயும் வந்து ஃபில் ஆயிடும். ஸோ இங்க 2,50,000 ஃபில் ஆயிடுச்சு, இங்க 2,50,000 ஃபில் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா 5 lakh rupees. ஸோ 5 lakh rupees இங்க இருக்கு. இந்த 5 lakh rupees-ம் இந்த ஸ்லாப் இதோட கெப்பாசிட்டி எவ்வளோனா 5 lakh. ஸோ அந்த 5 lakh ஸ்லாப்ல ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லாப்ல வந்து டிவைட் ஆகிறதுனால உங்க ஆக்சுவல் டேக்ஸ் வந்து கம்மியா வரும். ஸோ நீங்க வந்து நீங்க நிறைய பேர் அது வந்து தப்பு இல்லை, பட் நிறைய பேர் தப்பான மிஸ்இன்டர்பிரேஷன். இந்த 10 lakh rupees இந்த கேட்டகரியில் ஃபாலோ வந்து டாக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தா 20% ஆஃப் 10 lakh வந்து 2 lakh rupees கவர்மெண்ட் பே பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா அது இல்லை. ஸோ இப்போ என்னன்னா 0 to 2,50,000 வந்து என்னன்னா எவ்வளவு டாக்ஸ் 0, அந்த கேட்டகரியில 0. நெக்ஸ்ட் வந்து 2,50,000 to 5 lakh. இப்போ வந்து பார்த்தோம்னா எவ்வளவு ஆகுதுன்னா 5% ஆஃப் 2,50,000. 5% ஆஃப் 2,50,000 எவ்வளவு வரும், 12,500 rupees. அண்ட் தென் 5 lakh to 10 lakh கேட்டகரியில எவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட் டோட்டல் இருக்குன்னா 5 lakh rupees. அது 20% ஆஃப் அந்த அமௌண்ட் போட்டோம்னா எவ்வளவுனா 1 lakh rupees வரும். ஸோ 0 ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல நீங்க எவ்வளவு பே பண்றீங்கன்னா 0 டாக்ஸ், செகண்ட் ஸ்லாப்ல 12,500 பே பண்றீங்க, தேர்ட் ஸ்லாப்ல 1 lakh பே பண்றீங்க. ஸோ டோட்டலா நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா 1,12,500 rupees தான் நீங்க டோட்டல் டாக்ஸ் இந்த 10 lakhக்கான அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து பே பண்றீங்க. ஸோ இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள். அதே மாதிரி உங்களோட ஒரிஜினல் சேலரி வச்சு நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் 4 lakhன்னு வச்சீங்கன்னா 0 to 2,50,000 வந்து 0. ஸோ ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம்னா 1,50,000. ஸோ அந்த 1,50,000 மட்டும் நீங்க 5% டேக்ஸ் பே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் டேக்ஸ் கால்குலேஷன். ஸோ நிறைய பேர் நான் ஒரு கொஸ்டின் சொன்னேன், நிறைய பேர் தப்பா மிஸ் பண்ண அந்த கொஸ்டின் தான். 10 lakhக்கு வந்து 20%, ஸோ 20% 10 lakh வந்து 2 lakh நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது ரீசன்ல. ஸோ இந்த வீடியோ மேபி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எண்ட்ல இங்க வந்து இந்த சேனலோட ஐக்கானோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன பார்க்க போறோம்னா இந்த 1,12,500 இன்னும் எப்படி ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரெடியூஸ் பண்ண நமக்கு சேவிங்ஸ். ஸோ அது எப்படி ரெடியூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் ராகேஷ் ஃப்ரம் லெட்ஸ் மேக் லேர்னிங் சிம்பிள் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு 10 lakh per annum வாங்குற எம்ப்ளாய், ஒரு சேலரிட் பர்சன் வந்து 1 yearக்கு வந்து 1,12,500 வந்து இன்கம் டேக்ஸா பே பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். அது எப்படின்னு ரெடியூஸ் பண்ணணும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கணும்னு சொன்னோம். ஸோ இது வந்து நம்ம இந்த வீடியோல பிரீஃபா எப்படி வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இன்னும் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபார்ம் 12BB ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ இது யாரு கொடுக்குறாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஸோ இந்த ஃபார்ம் 12BB எதுக்குன்னா நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கோ அதுக்கெல்லாம் நீங்க ஃபார்ம் 12BB தான் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இது வந்து எல்லா
சேலரிட் இண்டிவிஜுவல்ஸுமே இந்த ஃபார்ம் 12BBல வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஸோ இது பண்ணதுனால உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா இந்த 4 கேட்டகரிஸாக பிரிஞ்சிருக்கு. LTA, HRA, இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் ஹோம் லோன், சம்திங் இந்த கோட் வேர்ட்ஸ் நம்ம பார்ப்போம். LTனா லீவ் டிராவல் அலோவன்ஸ். லீவ் டிராவல் அலோவன்ஸ்னா சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாலிடே ட்ரிப் எங்கன்னா போயிங்கன்னா அதோட எக்ஸ்பென்சஸ் இருக்குது 1 lakh or 2 lakh ஆகுதுன்னா அதுக்கு நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேணாம். ஆனால் அதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஹோம் ரெண்ட் அலோவன்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரெண்டட் ஹோம் இருக்கீங்க, ரெண்டட் ஹோம் வந்து மந்த்லியோ இயர்லியோ நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஆனால் இதுக்கும் கண்டிஷன்ஸ் அப்ளை, அதுவும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் பேபிள் ஆன் ஹோம் லோன். இப்போ நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஓன் ஹவுஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஹோம் லோன் வச்சு வாங்கினீங்கன்னா அது நீங்கள் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கும் டேக்ஸ் பே பண்ண வேணாம். அதுவும் கண்டிஷன்ஸ் அப்ளை, அதுவும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் ATC, ATD, ATTT, ATG, ATGGA, ATGGC, ATTTA, ATU அண்ட் எக்ஸெட்ரா. இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ். எக்ஸாம்பிள் LIC எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் எல்லாத்துக்குமே கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸோ அதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இல்லை இங்க இந்த சேனல் ஐக்கனோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. So நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா HRA, ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ். அதை எப்படி வந்து ரெடியூஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்றதுக்கு கம்மி பண்ணலாம். ஸோ அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ HRAனா ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ். ஸோ இதை வந்து 4 கேட்டகரியா வந்து டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ 4 கேட்டகரி வச்சு HRA வந்து டிசைட் ஆகும். ஆக்சுவல் HRA ரிசீவ். ஸோ ஆக்சுவல் HRA ரிசீவ் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் உங்களோட சேலரி ஸ்ட்ரக்சரில் பேசிக் சேலரி, HRA, அந்த எஜுகேஷன் அலவன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பிரித்து வச்சிருப்பாங்க. அது வந்து ஆக்சுவல் HRA எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்கன்னு ஃபர்ஸ்ட் இது கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் ரெண்ட் பே reduced by 10% of salary. If suppose நீங்கள் வந்து ஒரு 10,000 per month பே பண்ணீங்கன்னா அதை ஒரு கால்குலேஷன் இருக்கு. அது வந்து இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து 50% ஆஃப் பேசிக் சேலரி. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து மெட்ரோ சிட்டி, சென்னை, இப்போ டெல்லி, மும்பையில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் மெட்ரோ சிட்டிஸ் அங்கே ஒர்க் பண்ணும்போது 50% பேசிக் சேலரி க்ரைட்டீரியாவில் எடுத்துப்போம். சப்போஸ் நீங்கள் வந்து மெட்ரோ சிட்டிஸ் இல்லாத எங்கேயாவது ஒர்க் பண்ணீங்க, திருச்சி அந்த மாதிரி எங்கேயாவது மெட்ரோ சிட்டிஸ் இல்லாமல் நான் மெட்ரோ சிட்டிஸில் ஒர்க் பண்ணீங்கன்னா 40% ஆஃப் பேசிக் சேலரி. ஸோ இது எல்லாமே வந்து கன்சிடரேஷன். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து கால்குலேஷன் பற்றி பார்ப்போம். சப்போஸ் எக்ஸ் பர்சன் வந்து சென்னையில் ரிசீவ் பண்ணுறாரு, ஏர்ன்ஸ் basic salary 30,000, HRA component 15,000, நான் ஆக்சுவல் ரெண்ட் பே இருந்து 10,000. ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ் பர்சனோட ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆக்சுவல் HRA ரிசீவ் வந்து ஆக்சுவல் HRA ரிசீவ் 15,000 into 12. ஸோ 12 months. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து 1,80,000 வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு அந்த HRA ஸ்ட்ரக்சர் HRA கேட்டகரியில் கொடுக்குறது 1,80,000. Now actual second point, actual rent paid reduced by 10% of salary. So actual rent paid na 10,000 into 12, so 1,20,000 minus 10% of salary, 10% of basic salary, 10% of 3,60,000. Apna 36,000. 1,20,000 minus 36,000, 84,000. And then third point, since X lives in Chennai, so first in the 50% of basic salary category விடும். ஸோ 50% of basic salary, 50% into basic salary எவ்வளோ 30,000 into 12, 30,60,000, 50% பார்த்தா 1,80,000. ஸோ இந்த 4 இதுலேயும் லீஸ்ட் அமௌண்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து HRAல காமிச்சிட்டு டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். லீஸ்ட் அமௌண்ட் இதில் பார்த்தோன்னா 1,80,000, 1,80,000, 84,000. லீஸ்ட் அமௌண்ட் பார்த்தோன்னா 84,000. ஸோ இந்த 84,000க்கு நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கட்ட வேணாம். அதுதான் இந்த HRAவோட பெனிஃபிட். ஸோ நீங்கள் 84,000 இப்போ வந்து சப்போஸ் இது 90,000 மாறி இருந்துச்சுனாலும் 90,000 இருக்கு. ஏன்னா லீஸ்ட் அமௌண்ட் இந்த 4 கேட்டகரியோட அவுட்புட்டோட லீஸ்ட் தான் நீங்கள் வந்து HRA வந்து காமிச்சு டேக்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாம் இங்கே வந்து இந்த சேனலோட ஐக்கானோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா
சேலரி ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எவ்ரி மந்த் வந்து நம்ம வந்து சேலரி கிரெடிட் ஆன உடனே ஒரு சேலரி ஸ்லிப் வந்து ஃபினான்ஸ் டீம்லேருந்து நம்மகிட்ட வரும். நமக்கு வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து இது ஒரு 2 months முன்னாடி வரைக்கும் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ நான் என்னன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால இது உள்ள வந்து கன்வீனியன்ஸ் எல்லாம் சொல்லிப்பாங்க, எதுவும் இருக்கும், பேசிக் சேலரி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும், அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தனால நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் வந்து கற்றுக்கினேன். ஸோ அந்த திங்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டேக்ஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் தெரியும். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து நிறைய டேக்ஸ் பே பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த திங்ஸ்லாம் தெரியாமல் இருந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து மேபி உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸாக யூஸ் ஆகும். இதை வச்சு நீங்கள் வந்து டேக்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்க. டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணதுனால நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணலையோன்னு நினைக்கிறது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா நமக்கு விட கவர்மெண்ட்டுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்டைரக்டாகவும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நல்லா வந்து டொனேட்டும் பண்ணுறோம், அதே மாதிரி நமக்கும் டேக்ஸ் வந்து சேவ் ஆகிட்டு ஸோ அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் சேலரி. ஸோ 10,000 per annum. நம்ம இது முன்னாடி வீடியோஸ்லாம் தான் பார்த்தோம்னா ஒரு பர்சன், ஒரு எம்ப்ளாயி வந்து 10 lakh rupees per annum வாங்க எம்ப்ளாயி வந்து எப்படியெல்லாம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணலான்னு ஒரு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 10 lakh வந்து எப்படி ஸ்பிட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக் சேலரி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், லீவ் ட்ராவல் அலவன்ஸ் அண்ட் அதர் அலவன்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே பேசிக் சேலரி வந்து 30 to 50% ஆஃப் டோட்டல் சேலரி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிப்பேன்னா 40% ஆஃப் டோட்டல் சேலரி 4 lakh rupees எடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ இது முன்னாடி வீடியோ நான் என்ன சொல்லிப்பேன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் என்னது. ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருந்தீங்கன்னா அதுக்கான பே பண்ணுற ரெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து டேக்ஸ்க்கு பே பண்ண வேணாம். அது சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இது முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லையும் பார்ப்போம். ஸோ அது வந்து 40 to 50% ஆஃப் பேசிக். ஸோ 50% எடுத்துருப்பேன். 50% ஆஃப் 4 lakh வந்து 2 lakh rupees. அண்ட் தென் கன்வீனியன்ஸ் அலவன்ஸ். கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் என்னன்னா, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த சிட்டி வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற லொக்கேஷன் ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் ரிசீவ் பண்ணுற ஒரு லொக்கேஷன் ஒரு இடத்துல இருக்குது. டெய்லி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணீங்க உங்களுடைய ரெசிடிங் ஹோம்லேருந்து உங்களோட ஆஃபீஸுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க. அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே கம்பெனி வந்து பே பண்ணுறது 1,600 rupees per month வரைக்கும் அது டேக்ஸபிள் இல்லை. ஸோ 1,600 into 12 19,200 rupees நான் ஸ்பிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெடிக்கல் அலவன்ஸ். மெடிக்கல் அலவன்ஸ்னால் நீங்கள் சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ சப்போஸ் இது மந்த்லி மெடிசன்ஸ் வாங்குற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதோட பில்ஸ் எல்லாம் உங்களோட பேரில் இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. மேக்ஸிமம் 15,000 per year. ஸோ அதுவும் நான் வந்து 15,000 போட்டிருப்பேன். ஸோ 15,000. லீவ் ட்ராவல் அலவன்ஸ் என்னன்னா, ஸோ இது வந்து பிளாக் இருக்கும். ஸோ எவ்ரி 4 இயர்ஸ்னால் அது ஒரு டிஃபைன்டு பீரியட் இருக்கும். ஸோ அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து மேக்ஸிமம் 2 ஜேர்னிஸ்க்குக்கான டோட்டல் ட்ராவலுக்கான இது டேக்ஸ் பே பண்ண வேணாம். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் அதர் அலவன்ஸ். ஸோ என்னன்னா 4 lakh, 2 lakh, 19,200, 15,000, 3,65,800 டோட்டலாக எல்லாமே ஆட் பண்ணோம்னா 10 lakh வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம எப்படி நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இந்த கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் லைக் வந்து எல்ஐசி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கும் டேக்ஸ் கம்மியும், கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் இன்டெரக்டாக வந்து நிறைய வந்து டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் க்ளீனாக பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ எண்ணில் வந்து எங்கள் சேனலோட ஐக்கானில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் யூஸ் பண்ணிட்டு கன்வீனியன்ஸ் அலவன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் இது முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு சிட்டியில் இருக்கீங்க, நீங்கள் ரிசைடிங் வந்து வேலையோட இடத்துல இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் வந்து வேறு இடத்துல இருக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமேக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 19,200 rupees per year வந்து நாட் டேக்ஸபிள். ஸோ இது வந்து நான் டேக்ஸபிள்னால இது முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா 10 lakh rupees per annum வாங்குற ஒரு எம்ப்ளாயி வந்து நியர்லி 1,15,875 rupees வந்து டேக்ஸ் பே பண்ணணும். இப்போ கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த 10 lakh rupees மைனஸ் 19,200 rupees. ஸோ டோட்டல் டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து 10 lakhலேருந்து 9,80,800 rupeesக்கு கம்மியாகும். அண்ட் தென் இதை வந்து நம்ம இந்த சேலரி ஸ்லாப்ல ஸ்பிளிட் அப் பண்ணோம்னா 0 to 2,50,000 rupeesக்கு இந்த 2,50,000 rupees இந்த அமௌண்ட்லேருந்து வரும். நெக்ஸ்ட் 2,50,000 வந்து செகண்ட் ஸ்லாப்ல விடும். நெக்ஸ்ட் 4,80,800 rupees வந்து தேர்ட் ஸ்லாப்ல விடும். ஸோ இது டோட்டலாக ஆட் பண்ணோம்னா நம்ம டோட்டல் டேக்ஸபிள் சேலரி வந்துடும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாபுக்கு 0%, செகண்ட் ஸ்லாபுக்கு வந்து 5%, தேர்ட் ஸ்லாபுக்கு வந்து 20%.
ஸோ இதுக்கு வந்து 20%. ஸோ இப்போ பார்த்தோம்னா 0% 0, 5% 12,500, 20% ஆஃப் 4,80,800 வந்து 96,160. ஸோ டோட்டல் ஆட் பண்ணோம்னா 1,08,660 rupees. அண்ட் தென் 3% ஆஃப் டோட்டல் டேக்ஸ் வந்து எஜுகேஷனல் டேக்ஸ்னு கட்டணும். அது வந்து மேண்டேட்டே கட்டணும். ஸோ 3% ஆஃப் எஜுகேஷனல் டேக்ஸ் வந்து 3% ஆஃப் 1,08,660 வந்து 3,260 rupees. ஸோ டோட்டல் ஆட் பண்ணோம்னா 1,11,920 rupees வந்து டோட்டல் டேக்ஸ் வந்து நீங்க வந்து 10 lakh rupees வாங்குற பர் ஆனம் வாங்குறதுக்கு பே பண்ணணும். யூசிங் கன்வெயன்ஸ் அலவன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் பார்ப்போம். வித்தவுட் எனி அலவன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 1,15,875. வித் கன்வெயன்ஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க பே பண்ற டேக்ஸ் வந்து 1,11,920 rupees. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 3,955 rupees வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நம்ம எப்படி வந்து டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணோம், அதே அட் தி சேம் டைம் கவர்மெண்ட்க்கு எப்படி வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு பார்ப்போம். இந்த வீடியோ எண்ணில் எங்க சேனலோட அக்கௌண்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் ராகேஷ் ஃப்ரம் லெட்ஸ் மேக் லேர்னிங் சிம்பிள் சேனல். ஸோ இது முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து கன்வெயன்ஸ் அலவன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம HRA யூஸ் பண்ணி கூட எப்படி டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ HRAனா இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் நிறைய சொல்லியிருப்பேன். HRAனா நீங்கள் சப்போஸ் ரெண்டட் ஹவுஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற ரெண்ட்டுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கலாம் அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும். ஸோ அது வந்து இந்த கண்டிஷன்ஸில் ஃபிட் ஆகும். இந்த கண்டிஷன் எது பெஸ்ட் ஃபிட்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்வெயன்ஸ் இது முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து இந்த 19,200 rupees டேக்ஸ் பே பண்ணலாம். ஏன்னா அது கன்வெயன்ஸ். ஸோ 10 lakh minus 19,200 9,80,800. சப்போஸ் இது முன்னாடி வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ கன்வெயன்ஸ் அலவன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ 9,80,800 rupees. ஸோ இப்போ எப்படி HRA கால்குலேட் பண்ணுறது? டோட்டல் ரெண்ட் பெய்டு. ஸோ நீங்கள் சப்போஸ் 1,20,000 rupees per year பே பண்ணீங்கன்னா HRA வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன். இந்த 3 கண்டிஷன்ஸ்ல எது மினிமம் அமௌண்ட் வெளியே வருதோ அதுக்கு மட்டும்தான் நீ டாக்ஸ் பே பண்ணாம காமிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து 50% ஆஃப் பேசிக் சேலரி. 50% ஆஃப் பேசிக் சேலரி வந்து 10 lakhோட பேசிக் சேலரி வந்து 4 lakh வச்சோம். ஸோ 50% ஆஃப் பேசிக் சேலரி வந்து 12 lakh. அதே மாதிரி வந்து HRA ரிசீவ் ஃப்ரம் கம்பெனி. ஸோ இந்த 10 lakhக்கான HRA வந்து 2 lakh. ஸோ எக்ஸஸ் ஆஃப் ரெண்ட் பெய்ட் ஓவர் 10% ஆஃப் சேலரி. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 10% ஆஃப் பேசிக் சேலரி கால்குலேட் பண்ணலாம். 10% ஆஃப் பேசிக் சேலரி வந்து 40,000. ஏன்னா 4 lakh வந்து பேசிக் சேலரி, 10% வந்து 40,000. டோட்டல் ரெண்ட் எவ்வளோ பே பண்ணீங்கன்னா 1,20,000 rupees. ஸோ 1,20,000 minus 40,000 equals to 80,000 rupees. ஸோ நான் என்ன சொன்னேன்னா HRA வந்து இந்த மினிமம் ஆஃப் 3 கண்டிஷன். ஸோ இந்த 2 lakh 80,000 இதுல மினிமம் பார்த்தோம்னா 80,000 rupees. 80,000 rupeesக்கு மட்டும் தான் நீங்க வந்து டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இந்த ஃப்ளோல பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 9,80,800 rupees. ஸோ 9,80,800 rupees. இப்போ இந்த 80,000 கூட நான் டாக்ஸபிள். ஸோ மைனஸ் 80,000 rupeesனா 9,800 rupees தான் டாக்ஸ் பே பண்ற டாக்ஸபிள் அமௌண்ட். ஸோ எப்படி விழுச்சுன்னா 10 lakhலேருந்து 9,800க்கு மாறிடுது. ஸோ இது ஸ்ப்ளிட் பண்ணலாம் சேலரி ஸ்லாப்ல. ஸோ 2,50,000 ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல ஃபிட் ஆகுது, 2,50,000 செகண்ட் ஸ்லாப், 4,800 rupees தேர்ட் ஸ்லாப். ஸோ இது மூணுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து டோட்டல் டாக்ஸபிள் சேலரி வந்துடும் 9,800 rupees. ஸோ இதுக்கான டேக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லாப்க்கு வந்து 0%, 0. செகண்ட் ஸ்லாப்க்கு வந்து 5% ஆஃப் 2,50,000 12,500. தேர்ட் ஸ்லாப்க்கு 20% ஆஃப் 4,08,800 rupees. ஸோ 80,160 rupees. ஸோ இந்த மூணுமே ஆட் பண்ணோம்னா 92,660 rupees இந்த டேக்ஸ் பே பண்ற அமௌண்ட். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் இருக்கு 3% ஆஃப் டேக்ஸ். அது 3% ஆஃப் டோட்டல் டேக்ஸ். இது எதுக்குன்னா எஜுகேஷனல் பர்பசஸ். ஸோ எஜுகேஷனல் டேக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 3% ஆஃப் எஜுகேஷன் டோட்டல் டேக்ஸ் வந்து 2,780 rupees. டோட்டலாக ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா 95,440 rupees. ஸோ நம்ம வித்தவுட் எனி அலோவன்ஸ் நம்ம 10 lakhக்கு எவ்வளோ பே பண்ணுவோம்னா 1,15,875 rupees டேக்ஸ் பே பண்ணுறோம். யூசிங் கன்வெயன்ஸ் அலவன்ஸ் அண்ட் HRA டேக்ஸ் வந்து 1,15,875 rupees வந்து 95,440 rupeesக்கு ரெடியூஸ் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 20,435 rupees. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுனால நீங்கள் சப்போஸ் 1 lakh எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா 20,000 rupees சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி சேவிங் ஸ்கீம்ஸ் வச்சு டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் பார்ப்போம். அட் தி சேம் டைம் எப்படி நமக்கு வந்து கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ
இப்போ சப்போஸ் நீங்கள் 5 lakh எம்ப்ளாயோ இல்லை 4 lakh rupees per annum எம்ப்ளாயி இருந்தாலும் அதோட ரிலேட்டிவ் திங்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து எங்கள் சேனலோட ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா இன்கம் டேக்ஸ் வந்து கன்வென்ஸ் அலவன்ஸ் HRA யூஸ் பண்ணி எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெடிக்கல் அலவன்ஸும் யூஸ் பண்ணி எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ இது முன்னாடி வீடியோஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ இல்லைனா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கிளீனாக புரியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம 10 lakh rupees வாங்குற ஒரு பரிதானம் வாங்குற எம்ப்ளாயியோட டேக்ஸ் வந்து டாக்ஸபிள் அமௌண்ட் வந்து 9,800,000 rupeesக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு ஆஃப்டர் கன்வென்ஸ் அலவன்ஸ் அண்ட் HRA. ப்ளீஸ் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ போவாங்க. ஸோ இப்போ வந்து மெடிக்கல் அலவன்ஸ் பார்த்தோம்னா 15,000 per year. ஸோ 9,800,000 rupees minus 15,000 வந்து டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட் பார்த்தோம்னா 8,85,800 rupees. ஸோ இந்த 8,85,800 rupees நம்ம சேலரி ஸ்லாப்ல ஸ்பிளிட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா 2,50,000, 2,50,000, 3,85,800 rupees. ஸோ நம்ம மூணுமே ஆட் பண்ணோம்னா நம்ம ஆக்சுவல் டாக்ஸபிள் அமௌண்ட் 8,85,000 rupees வந்துடும். சாரி 8,85,800 rupees. 8,85,800 rupees வந்துடும். ஸோ இதோட டாக்ஸ் பார்த்தோம்னா 0% ஆஃப் 2,50,000 வந்து 0, 5% ஆஃப் 2,50,000 வந்து 12,500, 20% ஆஃப் 3,85,800 rupees வந்து 77,160 rupees. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்ம டோட்டல் டேக்ஸ் எவ்வளோன்னு வந்துடும். ஸோ 0 + 12,500 + 77,160 ஈக்குவல்ஸ் டு 89,660 rupees. அதுக்கப்புறம் நம்ம 3% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ணணும். 3% ஆஃப் டோட்டல் டேக்ஸ். 3% எதுக்குன்னா எஜுகேஷனல் டேக்ஸ். 3% ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ வரும்னா 3% ஆஃப் 89,660 ஈக்குவல் டு 2,690 rupees. ஸோ ரெண்டு ஆட் பண்ணோம்னா டோட்டல் டேக்ஸ் திரும்பி வந்துடும் 92,350 rupees. ஸோ நம்ம வந்து 10 lakhக்கு 1,15,875 rupees டேக்ஸ் பே பண்ணிப்போம். எதுவுமே கன்வென்ஸ் அலவன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கன்வென்ஸ் அலவன்ஸ் HRA மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணதுனால எவ்வளோ டேக்ஸ் ரிடியூஸ் ஆகிருக்குன்னா 92,350 rupees. ஸோ ஃப்ரம் 1,15,875 to 92,350. ஸோ டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கோன்னா 23,525 rupees. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எவ்வளோ சேவ் பண்ணிருக்கீங்க 23,525 rupees. அது நீங்கள் 5 lakh எம்ப்ளாயோ 4 lakh எம்ப்ளாயோனா இந்த வேல்யூ டிஃபர் ஆகும். மெடிக்கல் அலவன்ஸுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா நீங்கள் மெடிக்கல் அலவன்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட மெடிக்கல் பில்ஸை சப்மிட் பண்ணணும். ஸோ மந்த் மெடிக்கல் பில்ஸை சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த பில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாதான் நீங்கள் வந்து இந்த 15,000 யூஸ் பண்ண முடியும். 15,000 நான் டாக்ஸபிள் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மெடிக்கல் பில் சப்மிட் பண்ணனா இதில் இந்த அமௌண்ட் ஃபுல்லாமே டாக்ஸபிள் ஆகிடும். ஸோ அந்த கண்டிஷனும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோல வந்து இங்க வந்து இந்த சேனலோட ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னும் எப்படி டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும், அட் தி சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் பார்க்க போறோம். ஸோ சேவிங் ஸ்கீம்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க, சப்போஸ் LIC இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எப்படி எல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் வரும், அட் தி சேம் டைம் நம்ம வந்து எப்படி டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்கம் டேக்ஸ் எப்படி வந்து சேவிங் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி அலோவன்ஸ் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ், நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து வேரியஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் லைக் NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், EPF எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதே மாதிரி PPF பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா LIC ப்ரீமியம், அதுக்கப்புறம் வந்து ELSS ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கும், சப்போஸ் தெரியாத சேவிங் ஸ்கீம்ஸும் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லா சேவிங் ஸ்கீம்ஸோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அதை வச்சு நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம் எந்த சேவிங் ஸ்கீம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ அது எப்படி வந்து ஃபியூச்சர்ல வந்து அது மல்டிப்ளை ஆகும், அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த அப்கமிங் வீடியோஸ்ல. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வேரியஸ் செக்ஷன்ஸ் என்ன இருக்கு. ஸோ இந்த செக்ஷன் கீழே வந்து எவ்வளவு மேக்ஸிமம் அமௌண்ட் நம்ம வந்து காமிச்சுக்கலாம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்குன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தோம்னா 80C, 80CC, 80CC D1 இது மூணு கம்பைன்டு வேல்யூ வந்து 1,50,000 வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது கீழே இருக்கிற ஸ்கீம்ஸ்னு பார்த்தோம்னா பிபிஎஃப், இபிஎஃப், பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு, எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டு, நேஷனல் பென்ஷன் ஸ்கீமு, இஎல்எஸ்எஸ், ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ் எக்ஸெட்ரா நிறைய இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் 80CC-D1 இதில் வந்து மேக்ஸிமம் 50,000. இது வந்து அடிஷனல் கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதை பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு எந்த செக்ஷன் எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் நம்ம வந்து காமிச்சிக்கலாம் பார்க்க போகிறோம். ஸோ 80TTA வந்து மேக்ஸிமம் 10,000 வந்து 80CG வந்து ரிலேட்டிவ் வேல்யூ பேஸ்ட் ஆன் இன்கம் அண்ட் ரெண்ட். இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி இப்போ கரண்ட்லி இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு இது சூட் ஆகாது நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து கம்பெனியே வந்து ஹெச்ஆர்ஏ வந்து கொடுப்பாங்க, அதுக்கு வேற கால்குலேஷன். அது வந்து நம்ம ஆல்ரெடி இது முன்னாடி வீடியோஸ்ல பார்த்துருப்போம். ஸோ 80EE இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹோம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் ஓனர்ஸ் மேக்ஸிமம் 50,000. ஸோ இதை பற்றிலாம் இன்னும் டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்ப்போம். 80Dனா மெடிக்கல் இன்சூரன்ஸ். சப்போஸ் உங்களுக்கும் உங்கள் ஸ்பௌஸ்க்கும் சில்லுக்கும் மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். அதே உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கிரேட்டர் than 60 years இருந்தாங்கன்னா 30,000 வரைக்கும் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ்க்கு வந்து இது வந்து டேக்ஸபிள் அமௌண்ட் இல்லாமல் காமிச்சிக்கலாம். ஸோ இதை படி இன்னும் டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி 10 lakhs per annum வாங்க எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து அந்த கன்வேயன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அந்த மாதிரி நிறைய மெடிக்கல் அலவன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த 10 lakh ஆன டேக்ஸபிள் அமௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் டேக்ஸபிள் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணோம். ஸோ இப்போ சேம் திங், இப்போ 10 lakh வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். ஸோ 10 lakhல டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து இப்போ வந்து எவ்வளோ ஆகும்? 8,50,000 ஆகும். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எண்டில் இங்கே வந்து இந்த சேனலோட ஐக்கானோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 80C இன் சேவிங் ஸ்கீம்ஸோட ஒரு கம்பேரிசன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும். டீட்டெயில்டாக ஒவ்வொரு சேவிங் ஸ்கீமோட அட்வான்டேஜ் என்னது, டிஸ்அட்வான்டேஜ் என்னது, அது எப்படி அப்ளை பண்ணணும், அது ஃபியூச்சரில் எப்படி யூஸ் ஆகுமா, யூஸ் ஆகாதா, எப்படி யூஸ் ஆகும், அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ ப்ரீஃபாக கம்பேரிசன் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ். இஎல்எஸ்எஸ்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ரிஸ்க் ப்ரொஃபைல் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால அந்த அப்ரிசியேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். 12 to 15%. இது வந்து 20%ஆகவும் இருக்கலாம், மைனஸ்லையும் இருக்கலாம், ப்ளஸ்லையும் இருக்கலாம், என்ன நடக்கும். அதனால ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கேரண்டி ரிட்டர்ன்ஸ் பார்த்தா நோ. லாக்இன் பீரியட் வந்து மினிமம் 3 yearsனாவே போதும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு. ரிஸ்க் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா ரொம்ப ரிஸ்க் இருக்காது ஆக்சுவலா. இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 8.1%. இது டிபெண்ட்ஸ், எவ்ரி இயர் டிபெண்ட் ஆகிட்டே இருக்கும். கேரண்டி ரிட்டர்ன்ஸ்னா இல்லை, எஸ். லாக்இன் பீரியட் பார்த்தோம்னா 15 years. ஸோ இது பற்றிக்கிட்ட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயில் பார்க்க போகிறோம். என்பிஎஸ்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இது ரிஸ்க் ப்ரொஃபைல்னு பார்த்தோம்னா மீடியம். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு அளவுக்கு மீடியமாக தான் இருக்கும், 8 to 10%. கேரண்டி ரிட்டர்ன்ஸ்னா நோ. ஏன் நோன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். லாக்இன் பீரியட் பார்த்தோம்னா டில் ரிட்டைர்மெண்ட். சப்போஸ் நீங்கள் வந்து 60 years ரிட்டையர் ஆகுங்க, 60 years வரைக்கும். எஃப்டினா ஃபிக்ஸ்ட் டெபாசிட். இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ. அதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தோன்னா எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்கும், 79%. அது ஏன்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். கேரண்டி ரிட்டர்ன்ஸ்னா எஸ். இது லாக்கிங் பீரியட்னா 5 years. ஸோ 5 yearsக்குள்ள நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். 5 yearsக்குள்ள நீங்கள் பிரேக் பண்ணணும்னு நினைச்சாலும் பிரேக் பண்ண முடியாது. அதை பற்றி ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து சுகன்யா சம்ரிதி ஸ்கீம். இது வந்து கேர்ள் சைல்டு இருந்தால் கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ. இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 8.6%. இதுவும் எல்லாமே ஸ்டாலியம் போட்டோம்னா இது எல்லாமே வந்து எவ்ரி இயர் டிபெண்ட்ஸ். இது வந்து எவ்ரி டேவும் டிபெண்ட்ஸ். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். கேரண்டி ரிட்டர்ன்ஸ்னா எஸ். லாக்இன் பீரியட்னா 21 years. ஆஃப்டர் 21 years உங்கள் கேர்ள் சைல்டுக்கு வந்து இது ஹையர் எஜுகேஷன் மேரேஜ் இருந்தால் இது ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ஸ்கீம். அதை பற்றி நம்ம டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட். இது ரிஸ்க் ஃப்ரீ. இது நீங்கள் சப்போஸ் ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணால் இது டிஃபால்ட்டாக வந்து இந்த இபிஎஃப்ல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்போம். இதோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 8 to 10% வந்து எக்ஸ்பெக்டட். கேரண்டி ரிட்டர்ன்ஸ்னா எஸ். லாக்இன் பீரியட் வந்து டிபெண்ட்ஸ். ஸோ ஏன் டிபெண்ட் ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதோட எல்லா ஸ்கீம்ஸோட அக்ரிகேட் வேல்யூ பார்த்தோம்னா 1,50,000 வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன். அதுக்கு மேலேயே நீங்கள் சேவிங் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அது எல்லாமே டேக்ஸபிள். இப்போ நீங்கள் 2 lakh வந்து இது எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அக்ரிகேட் ஓவராலாக பிரிச்சு 10,000 20,000 போட்டாலும் 2 lakh வந்துச்சுன்னா அப் டு 1,50,000 தான் டேக்ஸ் எக்ஸம்ஷன். ரிமைனிங் 50,000 வந்து டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகும். ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். எது பெஸ்ட்டு, எது எப்போ பிக் பண்ணணும், எது வந்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகும், எது வந்து மிட் டேர்மில் யூஸ் ஆகும், எது வந்து லாங் டேர்மில் யூஸ் பண்ணணும் ஆகணும் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எங்கள் சேனலை வரும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. So நம்ம இப்ப நான் பார்க்க போறோம்னா எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் என்னது, ஸோ அது எப்படி வந்து மந்த் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகுது, அது எப்படி டிடெக்ட் ஆகி நம்மளோட இபிஎஃப் அக்கௌண்ட்ல விடுது, அது யாரு கான்ட்ரிபியூட் பண்றா, ஸோ அது எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம், ஸோ அதோட டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஈச் மந்த் வந்து நம்ம சேலரி வரும்போது சேலரி பே ஸ்லிப் போறோம். அந்த பே ஸ்லிப்பை நீங்க வந்து டீடைலா வந்து இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல வந்து ஒரு இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பை எம்ப்ளாயீஸ் மட்டும் தான் இன்க்ளூட் ஆயிருக்கும். வேறஸ் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் இன்க்ளூட் ஆயிருக்காது. ஏன்னா up to 12% எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து கிராஸ் சேலரியில வந்து வராது. ஸோ அதை பத்தி இன்னும் டீடைல் இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் வந்து யார் மெயின்டைன் பண்றாங்கன்னா எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்றோம்னா EPFOI. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் ஸ்கீம் மாதிரி. இப் சப்போஸ் நீங்க வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க, ஆஃப்டர் 5 or 10 years நீங்க வந்து கம்பெனி வந்து ரிட்டையர் ஆகணும் நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல இந்த இபிஎஃப் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இல்லைன்னா உங்களோட கேஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் கம்பெனி வந்து ரொம்ப டவுன்ஃபால்ல இருக்கு, ஸோ ரெசிஷன் டைம்னா உங்களை வந்து கம்பெனில இருந்து வெளியே எடுத்துட்டாங்கன்னா அந்த டைம்ல இந்த இபிஎஃப் யூஸ் ஆகும். இன்னொரு கேஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து இந்த கம்பெனி இந்த ஒரு கம்பெனி ஜம்ப் பண்றீங்கன்னா அந்த டைம்ல இந்த இபிஎஃப் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இபிஎஃப் அமௌண்ட் வந்து எப்படி வருதுன்னா 24% ஆஃப் யுவர் பேசிக் சேலரி. இது வந்து மினிமம் அமௌண்ட். இதுலயும் கிளாஸ் இருக்கும். 12% ஆஃப் பேசிக் சேலரிஸ் கான்ட்ரிபியூட்டட் பை எம்ப்ளாயி அண்ட் அடுத்த 12% ஆஃப் பேசிக் சேலரிஸ் கான்ட்ரிபியூட்டட் பை எம்ப்ளாயர். இது வந்து எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 12% அப் டு 12% வந்து கிராஸ் சேலரியிலேயே வராது. ஆனா எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் வந்து கிராஸ் சேலரியில வரும். ஸோ எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 3.67% வந்து இபிஎஃப் எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல வரும். 8.33% வந்து இபிஎஸ் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம்ல வரும். ஸோ எம்ப்ளாயியோட பென்ஷன் ஸ்கீம்ல வரும். ஸோ பார்த்தோம்னா ரெண்டு ஆப்னா 12% வரும். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் ஆனுவலி. இப்போ எப்படி இது ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்ரி இயர் கால்குலேட் ஆகுதுன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கரண்ட் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் டோட்டல் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் கான்ட்ரிபியூஷன். இது வந்து சம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் இன்வால்வ் இருக்கும். நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ற வேல்யூஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்க்கலாம் எவ்ரி இயர் வந்து உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். வித்ட்ரால் பார்த்தோம்னா மினிமம் 5 years வந்து வித்ட்ரால் பண்ண முடியாது. ஸோ பண்ணணும்னு நினைச்சுன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இது வித்ட்ராலுக்கே நம்ம வந்து தனி வீடியோ பார்க்கணும். ஸோ அதை பத்தி இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு வித்ட்ரால் மட்டும் வீடியோஸ் வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து அதை கன்ஃபார்மா அதை வித்ட்ரால் பத்தி மட்டும் வீடியோஸ் எடுப்பேன். ஸோ இப்போ இது வரும் டாக்ஸ் சேவிங்ஸ். பார்த்தோம்னா 12% ஆஃப் பேசிக் சேலரிஸ் கான்ட்ரிபியூட்டட் பை எம்ப்ளாயி. இது வந்து 86 சேவிங் ஸ்கீம்ஸ்ல வரும். ஸோ 86 சேவிங் ஸ்கீம்ஸ்ல மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸ் வந்து காமிச்சுக்கலாம், டாக்ஸ் நான் டாக்ஸபிளா வச்சுக்கலாம். ஸோ another 12% வந்து கான்ட்ரிபியூட்டட் பை எம்ப்ளாயர். ஸோ அது வந்து ஆக்சுவலா கிராஸ் சேலரிலேயே வராது. ஸோ கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. அது கிராஸ் சேலரி வராதனால நீங்க வந்து அது வந்து சேவிங் ஸ்கீம்ஸ்ல காமிக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ சப்போஸ் உங்க கம்பெனி வந்து 12% இல்ல, நீங்க சப்போஸ் நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க, அந்த மாதிரி கேசஸ் வந்து 20% 30% வந்து எம்ப்ளாயர் கொடுத்தாங்கன்னா அந்த டைம்ல வந்து ரிமைனிங் 12%ல இருந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வந்து கிராஸ் சேலரியில வரும். அது வந்து டாக்ஸபிள். ஸோ நான் இது வந்து இபிஎஃப் வந்து ஒரு பிரீஃபா சொல்லியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா வேணும்னா நீங்க வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரி திங்ஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா வேணும்னு. ஸோ நான் அதை பத்தி நான் படிச்சு ஸோ உங்களுக்கு வீடியோவா போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எண்ட்ல வந்து எங்க சேனலோட ஐக்கானோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. So நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட். ஸோ பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்னா என்னது, பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது, பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் வந்து யார் வந்து ஆர்கனைஸ் பண்றான், பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல வந்து பண்ணோம்னா அட்வான்டேஜஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் யார் வந்து இனிஷியேட் பண்ணனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் 1968. எப்போ எந்த சேவிங் ஸ்கீம்ஸ் எடுத்தாலும் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா இது வந்து யார் பேக்கப் பண்றா. ஸோ இது வந்து கவர்மெண்டா இல்லை பிரைவேட்டா இல்லை பப்ளிக் பிரைவேட்டோட லிங்க் வச்சு பண்றாங்கன்னா பார்க்கணும். ஸோ இது கவர்மெண்ட் பண்ணதுனால நீங்க வந்து கம்ப்ளீட்டா நம்புறதுக்கு வந்து நிறைய வந்து இது ஃப்ராடா இல்லைன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுட்டே வேணாம். ஏன்னா கவர்மெண்ட் தான் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து இது வந்து பேக் பண்றதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா 7.8% per annum. ஸோ இது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிட்டே இருக்கும். எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த 7.5% 8 ஆகலாம், 8.5 ஆகலாம், அந்த மாதிரி மாறிட்டே இருக்கலாம். ஸோ 10 year பார்த்தோம்னா 15 years உங்களுக்கு நீங்க பண்ற டெபாசிட் வந்து 15 yearsக்கு அப்புறம் தான் மெச்சூர் ஆகும். ஸோ 15 years வரைக்கும் உங்க அமௌண்ட் வந்து அங்கேயே இருக்கும், லாக் ஆயிருக்கும். நடுவில் வேணும்னா நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அது வந்து இங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆனுவல் டெபாசிட். ஸோ நீங்க வந்து 500 rupeesல இருந்து 1,50,000 rupees வரைக்கும் பர் ஆனம் வந்து நீங்க வந்து அந்த பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ டெபாசிட் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்னா எவ்ரி இயருமே நீங்க வந்து டெபாசிட் பண்ணிட்டே இருக்கணும். 15 years வரைக்கும் நீங்க எவ்ரி இயர் either 500 10,000 20,000 டெபாசிட் பண்ணிட்டே இருக்கணும். லோன் ஃபெசிலிட்டி பார்த்தோம்னா சின்ஸ் இது வந்து 15 yearsக்கு அப்புறம் மெச்சூர் ஆகிறதுனால சப்போஸ் நடுவில் உங்களுக்கு வந்து ஏதாவது அமௌண்ட் ரொம்ப அர்ஜென்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்ரம் 3rd year to 6th year, சப்போஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இப்போ 2017 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2021ல இருந்து மேபி நீங்க வந்து லோன் எடுத்துக்கலாம். நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு வச்சு 3rd year to 6th year. அதுக்கப்புறம் 17 வந்து எவ்ரி இயர் நீங்க அமௌண்ட் டெபாசிட் பண்ற அமௌண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். பட் கம்ப்ளீட் எடுக்க முடியாது. கம்ப்ளீட்டா எடுக்கணும்னா ஒன்லி ஆஃப்டர் 15 years மெச்சூரிட்டி முடிஞ்ச அப்புறம் தான், அந்த அமௌண்ட் மெச்சூர் ஆன அப்புறம் தான், அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் 15 years கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் நீங்க கம்ப்ளீட் அமௌண்ட் எடுக்க முடியும். அதுக்கு 7 years இல்லை 7th yearல இருந்து நீங்க வந்து பார்ஷியலா எடுத்துக்கலாம். ஸோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இதுதான் மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியது. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா இதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் 7.8% per annum சொன்னாங்களா இன்ட்ரெஸ்ட், அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும்னால ஸோ அதுக்கு வர டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்க வந்து 15 yearsக்கு அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு 10 lakhs ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும், அது எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த இன்ட்ரெஸ்ட் 10 lakh வருதுன்னா அந்த 10 lakhமே வந்து டாக்ஸ் ஃப்ரீ. அதுக்கு நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அண்ட் தென் பார்த்தோம்னா டெபாசிட் எவ்ரி இயர் நீங்க வந்து டெபாசிட் பண்ணீங்க 10,000 20,000 சம்திங் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டெபாசிட் பண்ணீங்க. அது எல்லாமே வந்து 80C கீழே வந்து வரும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்க ஒரு எம்ப்ளாயி 10 lakhs per annum வாங்குற எம்ப்ளாயி, நீங்க வந்து சப்போஸ் இந்த NPPFல வந்து 1,50,000 போட்டுட்டு இருக்கீங்கன்னா எவ்ரி இயர், ஸோ உங்க டாக்ஸபிள் அமௌண்ட் டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட் வந்து 10 lakhல இருந்து 8,50,000 ரெடியூஸ் ஆகும். ஸோ இதனால வந்து உங்க டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் வந்து பர் இயர் வந்து எவ்வளவு பே பண்ணணும் அதுவும் ரெடியூஸ் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து எண்ட்ல வந்து இங்க இந்த சேனலோட ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி என்னது, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எப்படி செக்ஷன் 80C குள்ள வந்து நம்ம நான் டாக்ஸபிளா காமிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அதோட எலிஜிபிள் கிரைட்டீரியா என்னது, இப்போ சப்போஸ் 1 or 2 more ப்ரீமியம்ஸ் நீங்க பர் இயர் பே பண்ணீங்கன்னா அது எல்லாமே எலிஜிபிளான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னா லைஃப் இன்சூரன்ஸ் பேர் சொல்ற மாதிரியே அது வந்து ஜஸ்ட் இன்சூரன்ஸா பார்க்கணும் தவிர இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கக்கூடாது. ஸோ நிறைய பேர் மிஸ்கேட் எப்படி ஆகிருக்காங்கன்னா இதோட ஃபைனல் அவுட்புட் இந்த 15 years 20 yearsக்கு அப்புறம் வர அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டாலும் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ELSS இந்த ஈக்விட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. அதெல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ். இது வந்து இன்சூரன்ஸ். ஸோ இதோட அவுட்புட் வெளியோட அவுட்புட் மேபி கம்மியா இருக்கலாம், பட் கேரண்டீடா இருக்கும். ஸோ இப்போ இதோட டிடக்ஷன் லிமிட்னா இந்த டேட் March 31, 2012 முன்னாடி வரைக்கும் மேக்ஸிமம் 20% பாலிசி அமௌண்ட் வந்து நீங்க பர் இயர் பே பண்றீங்கன்னா அதுக்கு எல்லாமே வந்து டாக்ஸபிளா இல்லாம இருந்து April 1, 2012 அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த 20% 10% ஆக்கிட்டாங்க. ஸோ சப்போஸ் உங்களோட ப்ரீமியம் வந்து 15% ஆஃப் பாலிசி பர் இயர் பே பண்றீங்கன்னா 10% வரைக்கும் தான் டாக்ஸபிளா இருக்காது, நான் டாக்ஸபிளா இருக்கும். அந்த ரிமைனிங் 5%க்கு நீங்க டாக்ஸ் பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு என்னன்னா, நான் வந்து இப்போ சப்போஸ் வந்து 5 lakh ப்ரீமியம் 5 lakh பாலிசிக்கு வந்து பே பண்றேன், எவ்ரி இயர் வந்து ப்ரீமியம் வந்து 1 lakh 50,000 பே பண்றேன், நான் 5 lakhமே ஒவ்வொரு இயருக்குமே காமிக்க முடியுமான்னு நிறைய பேருக்கு இருக்கு. ஆக்சுவலா அப்படி காமிக்க முடியாது. ஏன்னா வந்து ஜஸ்ட் நீங்க ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளவு ப்ரீமியம் பே பண்றோமோ அதுக்கு மட்டும்தான் செக்ஷன் 80C இருந்து காமிக்க முடியும்.
இன்னொன்று வந்து எலிஜிபிள் கிரைட்டீரியா. சப்போஸ் நீங்க வந்து பாலிசி வந்து உங்க லைஃபுக்கு போட்டுனாலும், உங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு போட்டாலும், சைல்டு, இந்த 3 கேஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து செக்ஷன் 80C நான் டாக்ஸபிளா காமிச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து இதை பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ்க்கு போட்டா அது செக்ஷன் 80C வராது. ஸோ இந்த கேஸ்ல வந்து நீங்க வந்து கன்ஃபார்மா டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அந்த ப்ரீமியமுக்கு. இந்த கேஸ்ல நீங்க டாக்ஸ் பே பண்ண வேணாம். அப்புறம் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, நான் வந்து ஒரு எல்ஐசி பாலிசி ஒன்று வச்சிருக்கேன், இன்னொன்று வந்து எஸ்சிஎஸ்டில லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி நிறைய பாலிசி வச்சிருக்கேன், எல்லாமே காமிக்கலாம்னா காமிச்சுக்கலாம். அப் டு மேக்ஸிமம் 1,50,000 இந்த செக்ஷன் 80C இதுல மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்தோம்னா 1,50,000 அது வரைக்கும் நீங்க காமிச்சுக்கலாம். அதுக்கு மேல ஏதாவது போச்சுன்னா அது டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எண்ணில் எங்க சேனலோட ஐக்கானோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, சில்ட்ரன் டியூஷன் ஃபீ யூஸ் பண்ணி எப்படி இந்த இன்கம் டாக்ஸ் ரெடியூஸ் பண்ண முடியும்னு பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து சப்போஸ் நீங்க பேரண்ட் உங்க சில்ட்ரன் இருந்தாங்கன்னா, நீங்க வந்து இந்த டியூஷன் ஃபீ காமிச்சிட்டு செக்ஷன் 80C மேக்ஸிமம் 1,50,000 rupees வரைக்கும் நீங்க வந்து நான் டாக்ஸபிளா காமிச்சுக்கலாம். ஸோ இதோட கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது டியூஷன் ஃபீ மட்டும்தான் அப்ளை ஆகும். சப்போஸ் நீங்க வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர் நல்லா பாத்தீங்கன்னா, அதுல பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ இருக்கும், புக்ஸ் ஃபீஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து டெவலப்மெண்ட் ஃபீஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸ் இருக்கும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீ ஸ்ட்ரக்சர் அந்த நிறைய ஃபீஸ் இருக்கும். ஆனா டியூஷன் ஃபீ மட்டும்தான் நீங்க செக்ஷன் 80C கீழே காமிச்சுக்க முடியும். மீது எந்த ஃபீஸ் பே பண்ணாலும் அது எல்லாமே டாக்ஸபிள். அது பார்த்தோம்னா மேக்ஸிமம் 2 children பை இண்டிவிஜுவல். ஸோ மேக்ஸிமம் 2 childrenக்கு இருக்கும் நீங்க வந்து டியூஷன் ஃபீயை வந்து காமிச்சுக்கலாம். அண்ட் தென் உங்க சில்ட்ரன் வந்து படிக்கிற காலேஜோ இல்லை ஸ்கூலோ அது இந்தியாவில் இருந்தால் மட்டும்தான் அந்த டியூஷன் ஃபீ வந்து நான் டாக்ஸபிளாவா இருக்கும். அந்த பார்த்தோம்னா படிக்கிற கோர்ஸும் ஃபுல் டைமா இருக்கணும். பார்ட் டைம் கோர்சஸ்க்கெல்லாம் வந்து செக்ஷன் 80C காமிச்சிக்க முடியாது. அது ஃபுல் டைம் கோர்ஸ், இது நர்சரி ஸ்கூலா இருந்தாலும் இல்லைன்னா ஹை ஸ்கூல் இல்லை காலேஜ் இருந்தாலும் அது ஃபுல் டைம் கோர்ஸா இருக்கணும். அந்த பார்த்தோம்னா அடாப்டட் சைல்டு டியூஷன் ஃபீஸும் இந்த செக்ஷன் 80C காமிச்சுக்கலாம். ஸோ எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுனா நீங்க வந்து சில்ட்ரனோட டியூஷன் ஃபீயை வந்து செக்ஷன் 80C மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் காமிச்சுக்கலாம். இந்த மேக்ஸிமம் 1,50,000 வந்து அக்யூமுலேஷன், நீங்க வந்து பிஎஃப் இல்லைன்னா லைஃப் இன்சூரன்ஸ் என்ன போட்டுனாலும் அந்த டோட்டல் அக்யூமுலேட் வேல்யூ தான் செக்ஷன் 80C வரப்போகுது. ஸோ இதெல்லாம் நீங்க மைண்ட் வச்சுட்டு நீங்க எது பெஸ்ட்டோ அதை டிசைட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ இங்க வந்து சேனல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ELSS, எனக்கு பிடிச்ச சேவிங்ஸ் ஸ்கீம். இதுதான் வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ். ஏன் எனக்கு பிடிக்கும்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது கீழே நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். ஸோ ELSS என்ன ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்க நிறைய வந்து இப்போ டிவி அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்துருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பீங்க. ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னா நமக்கு மேல நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் சொல்ல போறது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்னா நமக்கு பதிலாக ஒருத்தர் இல்லை, ஃபண்ட் மேனேஜர். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து நமக்கு பதிலாக வந்து அந்த இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவார். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பேஸ் என்னன்னா இந்தியன் ஸ்டாக்ஸ். சப்போஸ் ஒரு கம்பெனி க்ரோ ஆயிட்டு இருக்கு, அதுக்கு நிறைய மணி தேவைப்பட்டனா என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி வந்து பிரைவேட் கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனியை மாறும். அந்த டைம்ல பப்ளிக் கம்பெனியை மாறும்போது பப்ளிக் கிட்ட ஃபண்ட் கேட்பாங்க. ஸோ ஒருத்தன் கிட்ட வந்து ஒரு 10 crores கேட்டா அவங்க வந்து ஒருத்தவங்க கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 10 crores தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க, சின்ன சின்ன பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாக். அந்த ஸ்டாக் வந்து இப்போ ஒரு 100 ரூபாய் ஒரு 200 rupees இருந்தா எல்லா பப்ளிக்கும் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட் ஆயிட்டு அந்த கம்பெனி வந்து அவங்களோட ஃபண்ட்ஸ் வந்து பப்ளிக் கிட்ட வாங்குவாங்க. ஸோ இது வந்து நம்ம டைரக்டாவே பண்ணலாம் ஆக்சுவலா ஸ்டாக்ஸ். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு தனி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நமக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நமக்கு பதிலாக ஒருத்தர் வந்து நம்ம வேலையை அவர் பார்த்துப்பாரு. அவர் தான் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம அந்த யாரெல்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல யூஸ் பண்றாங்களோ எல்லாருமே அந்த மேனேஜர் பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர். ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் சப்போஸ் 500 rupees மினிமம் 500 rupees இருந்தாவே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்களாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஆனால் டாக்ஸ் பெனிஃபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ரொம்ப வந்து கம்மி நம்பராக இருக்கும். அது எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு பிக் பண்ணணும். அப்புறம் யாருக்கிட்ட வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஆத்தரைஸ் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஜெரோதா இருக்கு, SCSS இருக்கு, நிறைய இருக்கும்.
ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தா ஜெரோதா, நான் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஜெரோதா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லை வந்து இந்த ஜெரோதாவோட என்னோட ரெஃபரல் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜெரோதாவில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா நீங்கள் வந்து எஃப்டி எடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா 5 years லாக்கிங், அதே மாதிரி பிபிஎஃப் எடுத்தீங்கன்னா 15 years. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 years லாக்கிங். ஜஸ்ட் அப்படி 3 years வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடும். ஸோ இந்த 3 years லாக்கிங். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா ஏர்னிங் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்ம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டைரெக்டாக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டைரெக்டானு சொல்ல முடியாது, இன்டைரக்டாக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ஏர்னிங் பொட்டன்ஷியல் ரொம்ப ஜாஸ்தி. கம்பெனி க்ரோ ஆயிடுச்சுன்னா நம்மளோட அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து டிவிடெண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். டிவிடெண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பார்ட் வந்து ஸ்பிளிட் ஆகி கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் எடுத்தோம்னா நமக்கு வந்து எவ்ரி இயர் எவ்ரி குவார்டரும் நமக்கு அந்த டிவிடெண்ட் வந்து நமக்கு கிரெடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கெனாப்பா எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு. அது என்னன்னா, இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் 1 lakh வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணலாம்னா நீங்கள் எவ்ரி மந்த் எவ்ரி டே கூட நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட், இப்போ 10,000 டே எவ்ரி மந்த் எவ்ரி டே வந்து 500, எவ்ரி மந்த் வந்து 1000 rupees-ம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தி. அது பாசிட்டிவாகவும் இருக்குது, பாசிட்டிவ்லையும் இருக்கலாம், நெகட்டிவ்லையும் இருக்கலாம். இப்போ பாசிட்டிவ்னா ஒரு கம்பெனி ரொம்ப க்ரோ ஆகிட்டு இருக்குன்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கும். அது கம்பெனி ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம்னால கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும். அதுதான் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நீங்கள் ஜெனரல் ஓப்பன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எனக்கு ரெஃபரல் லிங்க் இருக்கும், அது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எண்டில் எங்கள் சேனலோட ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. So நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்கம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு பார்த்தோம்னா செக்ஷன் 80C கீழே வரும். ஸோ இது வந்து செக்ஷன் 80C. ஸோ செக்ஷன் 80Cயோட மேக்ஸிமம் லிமிட் பார்த்தோம்னா 1,50,000. ஸோ அக்ரிகேட், அது வந்து கம்ப்ளீட் அக்ரிகேட். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ELSSல போட்டிருந்தாலும் NPSல போட்டிருந்தாலும் எதில் போட்டாலும் டோட்டல் அந்த அக்ரிகேட் அமௌண்ட் தான் 1,50,000. ஸோ இது பார்த்தோம்னா 5 years லாக்கிங். ஆக்சுவலி ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து 6 months இருக்கலாம், அந்த 1 year இருக்கலாம், 8 months இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். பட் டேக்ஸ் சேவிங் பண்ணணும்னா நீங்கள் வந்து 5 years லாக்இன் பண்ணணும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கம்ப்ளீட் ரிஸ்க் ஃப்ரீ. ஆக்சுவலாக வந்து நம்ம ELS பற்றி வந்து இது முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து கம்ப்ளீட்லி மார்க்கெட் எப்படி இந்தியாவோட எக்கானமி இந்தியாவோட மார்க்கெட் பொறுத்து அது மாறிட்டே இருக்கும். ஆனால் இது கம்ப்ளீட் ரிஸ்க் ஃப்ரீ. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கன்ஃபார்மாக வந்து வந்துடும். ஆக்சுவலி என்னன்னா, சரி நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டைம் தான் சொல்லிடுவாங்க, இதுதான் உங்களோட 5 yearsக்கு அப்புறம் வர ரிட்டர்ன்ஸ்ன்னு ஒரு டாக்குமெண்ட் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆக்சுவலாக. அப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியில ரொம்ப கம்மி இல்லை, 8% வந்து அரௌண்ட் 8%. இந்த ஒவ்வொரு இயரும் வந்து RBI வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த பெர்சன்டேஜை மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இது வந்து ஃபிக்ஸ்டு டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து 10,000 20,000 இருந்தால் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 100 rupees இருந்தாலும் மினிமம் 100 rupees இருந்தாலே நீங்கள் டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல டெபாசிட் பண்ணலாம். அப்புறம் எங்கே போனாலும் எந்த ஒரு ஆத்தரைஸ் பேங்க், சப்போஸ் நீங்கள் சேலரி பேங்க் ஒரு HDFC ICICI இது இருந்தாலும் அந்த பேங்க்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே போய் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் நெட் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும் டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு. நீங்கள் டைரெக்டாகவே இப்போ ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் பண்ண தெரியலன்னா ஆஃப்லைனில் போயிட்டு ஆஃப்லைனாக பேங்க் அப்ரோச் பண்ணிட்டு பண்ணலாம். அதோட லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா நோ ப்ரீ மெச்சூரிட்டி வித்ட்ரால்ஸ். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து 5 yearsக்கு லாக்இன் பண்ணிட்டீங்க, நடுவில் உங்களுக்கு அர்ஜென்ட் நீடு வருதுன்னா அந்த டைமில் அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா இந்த 5 years லாக்இன் இருக்கும், எந்த காரணத்துக்கும் வந்து இந்த அமௌண்ட் எடுக்க முடியாது. அதுதான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்தா நோ லோன் ஆர் ஓவர் டிராஃப்ட் அகைன்ஸ்ட் எஃப்டிஸ், அகைன்ஸ்ட் டேக்ஸ் சேவிங் எஃப்டி. ஆக்சுவலாக சாதா எஃப்டி, ஆர்டினரி எஃப்டி, 1 year எஃப்டி இல்லை 6 months எஃப்டி போட்டிங்கன்னா அதில் வந்து லோன் எடுத்துக்கலாம், ஓவர் டிராஃப்ட் எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட். பட் டேக்ஸ் சேவிங் எஃப்டிஸ் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அதில் லோனும் எடுக்க முடியாது, ஓவர் டிராஃப்ட்டும் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் இதோட லிமிடேஷன். ஸோ உங்களோட நீடு, உங்களோட சிச்சுவேஷனுக்கு எது சூட் ஆகுதோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இல்லை எங்கள் சேனலோட ஐக்கானோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஹோம் லோன் பிரின்சிபல் அமௌண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்கம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம்.
ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஹோம் அந்த ஒரு வீடு கட்டுறீங்களோ இல்லை வீடு வாங்கினீங்களோ அந்த கேஸில் வந்து நீங்கள் லோன் சப்போஸ் வாங்கியிருந்தா அதோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்ரி இயர் எவ்வளோ பிரின்சிபல் பே பண்ணுறீங்களோ அந்த பேங்க்குக்கு அது எல்லாமே வந்து செக்ஷன் 80C தான் காமிச்சிக்கலாம். செக்ஷன் 80C கண்டிஷன் தான் மேக்ஸிமம் 1,50,000. இது இன்க்ளூசிவ் ஆஃப் அந்த பிஎஃப் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் செக்ஷன் 80Cக்குள்ள வருதோ எல்லாமே அந்த டோட்டல் அமௌண்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட் அக்ரிகேட் அமௌண்ட் வந்து 1,50,000 வரைக்கும் நீங்கள் வந்து நான் டாக்ஸபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் நீங்கள் ஏதாவது அந்த ஹோமுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் அதுவும் செக்ஷன் 80Cக்குள்ள காமிச்சிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன்னா இப்போ சப்போஸ் உங்கள் ஹோம் வீடு வந்து 2 or 3 years ஆகுது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து ஹோமோட எடுத்திருந்தீங்கன்னா அந்த 2 or 3 years வீடு கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் ஆன அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை நான் டாக்ஸபிளாக வந்து செக்ஷன் 80Cக்குள்ள காமிக்க முடியும். அந்த 2 years கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல வந்து நீங்க வந்து செக்ஷன் 80C காமிக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, சப்போஸ் நீங்க வீடு வந்து 5 yearsக்குள்ளேயே வந்து வேற யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் வேற யாருக்கு விற்கிறீங்கன்னா அந்த டைம்ல இதுக்கு முன்னாடி எவ்வளவு வரைக்கும் நீங்க வந்து நான் டாக்ஸபிளா காமிச்சிருங்களோ அது எல்லாமே டாக்ஸ் பே பண்ணுவோம். எக்ஸாம்பிள்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சப்போஸ் இந்த எக்ஸ்பர்சன் ஒரு மந்த்லி இஎம்ஐ வந்து 42,000 பே பண்றாரு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்பவுமே இஎம்ஐ வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும், பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியா இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல 30,000 rupees வந்து இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தோம்னா 12,000. லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல எப்பவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும், பிரின்சிபல் ஜாஸ்தியாகும். ஸோ இதுதான் வந்து இஎம்ஐயோட பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ பிரின்சிபல் இந்த கேஸ்ல பார்த்தோம்னா 12,000 into 12, ஸோ 1,44,000 per year வந்து இந்த எக்ஸ்பர்சன் வந்து பிரின்சிபல் வந்து பேங்க் பே பண்றாரு. ஸோ 1,44,000 வந்து செக்ஷன் 80C காமிச்சுக்கலாம். ப்ரொவைடட் அந்த எல்லா வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் செக்ஷன் 80C இருந்தாலும் அக்ரிகேட் அமௌண்ட் டோட்டலா 1,50,000 rupees. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பர்சன் 1,44,000க்கு டாக்ஸ் பே பண்ண இருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் இயரே வந்து அந்த ஹோம் வந்து வேற யாருக்கு விற்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் வந்து அவர் டாக்ஸபிளா இல்லாம காமிச்சிருக்காரு. ஸோ வித்தின் 5 yearsக்குள்ள விற்கிறதுனால இந்த அமௌண்ட் இப்போ வந்து டாக்ஸபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டாக்ஸபிள் இயர்ல வந்து இந்த அமௌண்ட் இன்க்ளூசிவ் ஆயிடும். இந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகும். ஸோ ஆஃப்டர் 5 years நீங்க வீடு விற்கிறீங்க வேற யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அந்த டைம் பிரச்சனை இல்லை. அந்த டைம்ல இருந்து நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பே பண்ண பிரின்சிபலுக்கெல்லாம் டாக்ஸ் பே பண்ண அவசியம் இல்லை. ஸோ வித்தின் 5 yearsக்குள்ள வீடு டிரான்ஸ்ஃபர் வித்தால் தான் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எண்ட்ல எங்க சேனல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. நம்ம இப்ப பார்க்க போறோம்னா சுகன்யா சம்ரிதி அக்கவுண்ட் யூஸ் பண்ணி எப்படி இன்கம் டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ சுகன்யா சம்ரிதி அக்கவுண்ட் வந்து யார் ஆர்கனைஸ் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். எதுக்குன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள் சைல்டுக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினைச்சுன்னா கேர்ள் சைல்டுக்கு ஏதாவது வந்து ஃபியூச்சர்ல தேவைப்பட்ட இந்த அக்கௌண்ட்ல இருந்து ரொம்ப யூஸ் ஆகும்க்காக இந்த சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதோட வர அவுட்புட் இது வர மணி வந்து கேர்ள் சைல்டோட மேரேஜ் ஆகி அது எஜுகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுதான் மெயின் பெனிஃபிட்ஸ். ஆக்சுவலா ஃபைனல் ப்ரொசீஜர் அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் டாக்ஸபிள். இப்போ 15 yearsக்கு அப்புறம் நீங்க இந்த அமௌண்ட் எடுக்கணும் அது கம்ப்ளீட்லி நான் டாக்ஸபிள். அது வர இன்ட்ரெஸ்டும் நான் டாக்ஸபிள். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு எவ்ரி இயர் நம்ம இன்வெஸ்ட் பண்ற இந்த அக்கௌண்ட்லயும் நான் டாக்ஸபிள். கண்டிஷனா இது செக்ஷன் 80C வரும். ஸோ மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் அக்ரிகேட்டட். ஸோ வேற ஏதாவது ஸ்கீம்ஸ்ல போட்டுருந்தாலும் அதை எல்லாம் அக்ரிகேட் பண்ணி வர்றது வந்து 1,50,000. ஸோ அதுவும் நான் டாக்ஸபிளா இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா கம்பேர்ட் டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்த்தோம்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நல்லா இருக்கும், 8.6%. ஸோ ஸ்டார் ஏன் போட்டேன்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்ரி குவார்டர் எவ்ரி இயர் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ அதனால ஸ்டார் போட்டு. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமம் 1,000 rupees அண்ட் மேக்ஸிமம் 1,50,000 per year வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பார்த்தா யார் இந்த டாக்ஸ் பெனிஃபிட் வந்து அவாய்ட் பண்ணலாம் பார்த்தோம்னா பேரண்ட்ஸ். ஸோ டைரக்ட் பேரண்ட்ஸ், இது ஃபாதர் அண்ட் மதர் இல்லை வந்து எனி லீகல் கார்டியன். ஸோ இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இந்த பெனிஃபிட்ஸ் நான் பார்த்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. ஓப்பன் பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா நீங்க டைரக்டா ஏதாவது ஆத்தரைஸ் பேங்க்கு அப்ரோச் பண்ணிட்டு அங்கே கேட்கலாம், அங்க இருக்க பர்சன்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸஸும் கேட்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து கேர்ள் சைல்டு இருக்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இல்லை எங்க சேனல் ஐக்கனும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னா என்னது, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் எப்படி எல்லாம் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம், இன்கம் டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்னன்னா, ஸோ இப்போ நீங்க வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இப்போ இது வந்து எப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வர அமௌண்ட். ஸோ இப்போ நீங்க ஒர்க் பண்ற டைம்லயே ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு டெபாசிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் வரும். ஸோ லம்சம் அமௌண்ட் அதுக்கப்புறம் வந்து மந்த்லி பேசிஸும் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து அது கன்ஃபார்மா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் கன்ஃபார்மா பண்ணினா அவங்க பிரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அது ஆப்ஷனல். அதுவும் இல்லாமல் செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து ரொம்ப ஆப்ஷனல் ஆக்சுவலா. ஸோ இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து 3 செக்ஷனா பிரியுது. 80CCD1, 80CCD2, 80CCD1B. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னன்னா எம்ப்ளாயினா நம்ம வந்து அப் டு 10% ஆஃப் பேசிக் சேலரி பிளஸ் டியர்னஸ் அலோவன்ஸ் வந்து காமிச்சிக்கலாம். இப்போ 10% மேல போச்சுன்னா அது எல்லாமே டாக்ஸபிளா இருக்கும். அது எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும் இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போறோம். ஸோ 10% பார்த்தோம்னா 80C பிளஸ் 80CCD1ஓட டோட்டல் மேக்ஸிமம் லிமிட் என்ன 1,50,000. ஸோ சப்போஸ் நீங்க FD போட்டிருக்கீங்க இல்ல ELSSல இன்வெஸ்ட் பண்றீங்க, PPFல போட்டிருந்தீங்கன்னா அது எல்லாமே அக்ரிகேட் வேல்யூ 1,50,000 வரைக்கும் தான் காமிச்சிக்க முடியும். அது மட்டும் தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஸோ செக்ஷன் 80CCD1 இங்க இது வந்து உங்களோட எம்ப்ளாயர் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா அப் டு 10% பேசிக் சேலரி பிளஸ் டியர்னஸ் அலோவன்ஸ். இது வந்து செப்பரேட் கேட்டகரி. இதை ஃபாலோ ஆகாது. ஸோ அதனாலதான் நிறைய கம்பெனிஸோட எம்ப்ளாயர் அந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல இருக்க எம்ப்ளாயர்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க எம்ப்ளாயர்ஸே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நாட் பார்ட் ஆஃப் செக்ஷன் 80C. ஸோ இது வந்து செல்ஃப் எம்ப்ளாயி யாராவது இருந்தாங்கன்னா இங்க கிளைம் பண்ண முடியாது. அப்புறம் செக்ஷன் 80CCD1B இதுதான் ஸ்பெஷல் செக்ஷன். இது ரீசெண்டா 2015 தான் இது அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எதுக்குன்னா அடிஷனல் 50,000 வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் காமிச்சிக்கலாம். ஸோ சப்போஸ் இதுதான் உங்களுக்கு யூஸ் கேஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து FD, ELSS, PPFல அந்த மாதிரி செக்ஷன் 80Cல இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ்ல மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் போட்டீங்க ஓவராலா. பட் NPSல நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த செக்ஷன்ல மட்டும் போட்டீங்கன்னா 50,000 வரைக்கும் தான் காமிக்க முடியும். ரிமைனிங் 50,000 வந்து டாக்ஸபிள். ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த 1 lakh 50,000 பிரிக்கலாம். ஸோ 50,000 எப்படி 50,000 இங்க போடலாம். இங்க போட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த 50,000 இந்த செக்ஷனுக்குள்ள போகும். ஸோ இந்த 50,000 கம்ப்ளீட்லி டாக்ஸ் எக்ஸம்ஷன். அதே 50,000 இந்த செக்ஷன்ல போகலாம் 80C. ஸோ 1 lakh பிளஸ் 50,000. ஸோ டோட்டலா 1,50,000 வந்துடும். ஸோ 2 lakh வரைக்கும் நம்ம வந்து டாக்ஸ் சேவ் பண்ணிருக்கோம். ஸோ இதோட லிமிடேஷன் என்ன பார்த்தோம்னா ஃபைனலா நீங்க வந்து ரிட்டைர்மெண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் வாங்குவீங்க அது எல்லாமே டாக்ஸபிள். ஸோ அதுதான் மெயின் லிமிடேஷன் அண்ட் மேஜர் லிமிடேஷன். ஸோ இந்த வீடியோ எண்ட்ல எங்க சேனலோட ஐக்கானோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. So நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா மெடிக்கல் பாலிசி பிரீமியம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து எவ்ரி இயர் பே பண்றது, எவ்ரி மந்த் பே பண்ணா அதை யூஸ் பண்ணி எப்படி செக்ஷன் 80Dல வந்து டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ சப்போஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து நீங்க வந்து இது உங்களுக்கோ இல்ல உங்க ஸ்பௌஸுக்கோ இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் அவங்க வச்சு யாருக்கு பே பண்ணாலும் செக்ஷன் 80Dல சில கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இன்கம் டாக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் தான் நீங்க வந்து இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. அது எப்படி 60,000 மேக்ஸிமம் வந்து இந்த கண்டிஷன்ஸ்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் பார்ப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து இது உங்களுக்கு ஆர் உங்க ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு செகண்ட் கேஸ். தேர்ட் என்னன்னா பிரிவென்டிவ் ஹெல்த் செக்அப். அது மேக்ஸிமம் வந்து 55,000 rupees வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. அதுவும் இந்த 60,000 இன்க்ளூசிவ் அமௌண்ட். ஸோ இந்த 5,000 60,000 கூடிய மாத்திரம். ஸோ சிச்சுவேஷன்ஸ் வச்சு பார்க்கலாம். சப்போஸ் இது வந்து சிச்சுவேஷன்ஸ் நீங்களும் உங்க ஃபேமிலியும் 60 years கீழே இருந்தீங்கன்னா 25,000 வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. உங்க பேரண்ட்ஸோட ஏஜும் 60 years கீழே இருந்துச்சுன்னா 25,000 வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஸோ ரெண்டு ஆட் பண்ணோம்னா 50,000 rupees டோட்டல் டாக்ஸ் எக்ஸம்ஷன். சப்போஸ் நீங்க வந்து 60 years கீழே இருக்கீங்க பட் உங்க பேரண்ட்ஸ் வந்து 60 years above இருந்தாங்கன்னா 25,000 உங்களுக்கு, 30,000 உங்க பேரண்ட்ஸ்க்கு, டோட்டல் 55,000 rupees வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ சப்போஸ் நீங்க வந்து 30,000 சாரி நீங்க 60 years மேல இருக்கீங்க, உங்க பேரண்ட்ஸும் 60 years மேல இருந்தீங்கன்னா 30,000 டோட்டல் 60,000 டாக்ஸ் வந்து எலிஜிபிள் அமௌண்டா இருக்கும். ஸோ இதனாலதான் வந்து நான் என்ன சொல்லிங்கன்னா மேக்ஸிமம் 60,000 சொன்னேன். ஸோ இந்த வீடியோ எண்ட்ல வந்து எங்க சேனல் ஐக்கானோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. So suppose நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா எஜுகேஷன் லோன் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து எடுத்துருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது வந்து செக்ஷன் 80 கீழே ஃபாலோ ஆகும். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் இது நீங்க இல்லைன்னா உங்களோட ஸ்பௌஸ் ஆர் உங்களோட சில்ட்ரன் யாரு பண்ணாலும் இந்த செக்ஷன் 80 கீழே வந்து நீங்க வந்து டாக்ஸ் எக்ஸம்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்க எடுத்துக்கணும் லோன் இந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கான எஜுகேஷன் வந்து எங்க எடுத்துக்கணும் ஆத்தரைஸ் பேங்க்ஸை மட்டும்தான் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடீஸ் இது இந்தியாவிலும் இருக்கலாம் இல்லை அவுட் சைடு இந்தியா இருக்கும், இந்த டசன்ட் மேட்டர். ஸோ எங்க இருந்தாலும் இந்த செக்ஷன் 80 இருந்து நம்ம டாக்ஸ் எக்ஸம் பண்ணலாம். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்ம வந்து நான் டாக்ஸபிளா இருக்கும் செக்ஷன் 80 கீழே. இப்போ சப்போஸ் நீங்க வந்து 5 lakh rupees வந்து நீங்க வந்து லோன் எடுத்திருக்கீங்க எஜுகேஷன் ஹையர் ஸ்டடீஸ்க்காக எடுத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து எவ்ரி இயர் 50,000 வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து நான் டாக்ஸபிள். ஸோ அண்டர் செக்ஷன் 80E. ஸோ இது வந்து மேக்ஸிமம் லிமிட்டே இல்லை. சப்போஸ் நீங்க 50,000 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் இல்லை 20 lakh இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் இது லிமிட் இல்லை, எல்லாமே வந்து நான் டாக்ஸபிள். ஸோ பீரியட் ஆஃப் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்க எப்போ லோன் ரீபே பண்றீங்களோ அன்னிலேருந்து 8 yearsக்குள்ளேயே நீங்க வந்து ரீபே பண்ணினா நல்லது. ஏன்னா 8 yearsக்கு அப்புறம் வர இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து டாக்ஸபிள். டில் 8 years மட்டும், அந்த மேக்ஸிமம் 8 years வரைக்கும் தான் அந்த பே பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து நான் டாக்ஸபிள் அண்டர் செக்ஷன் 80E. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த லோன் வந்து எதுக்கெல்லாம் இருந்தால் பார்த்தோம்னா டியூஷன் ஃபீயா இருக்கலாம், ஹாஸ்டல் ஃபீயா இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் ஃபீயா இருக்கலாம், எனிதிங். ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஸோ இந்த லோன் வந்து நீங்க எதுக்கான எல்லாமே அக்ரிகேட்டட் வேல்யூ தான், இது எல்லாமே எதுக்கான எடுத்துக்கலாம். சரி, இது சப்போஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எஜுகேஷன் எடுத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க இந்த கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் நீங்க வந்து எப்படி டாக்ஸ் பே பண்ணலாம். இந்த வீடியோ எல்லாம் எங்க சேனல் ஐக்கானோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா செக்ஷன் 80E. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா செக்ஷன் 24 கீழே இருந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து அப் டு 2 lakh வரைக்கும் நம்ம வந்து டாக்ஸ் எக்ஸம் பண்ணலாம் சொன்னோம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அடிஷனல் 50,000 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் டாக்ஸ் எக்ஸம் பண்ண முடியும் அண்டர் செக்ஷன் 80E. இதோட கண்டிஷன்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருக்கணும். அண்ட் தென் பார்த்தோம்னா ஓவர் அண்ட் அபோவ் இது வந்து செக்ஷன் 24க்கும் செக்ஷன் 80க்கும் சம்மந்தமே இருக்கு. செக்ஷன் 24க்கு 2 lakh, செக்ஷன் 80க்கு அடிஷனல் 50,000 rupees. கண்டிஷன் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து 50 lakh கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் பார்த்தோம்னா ஹோம் லோன் வந்து 35 lakhs கீழே எடுத்துருக்கணும். அப்பதான் வந்து இந்த செக்ஷன் 80E யூஸ் பண்ண முடியும். இது இந்த செக்ஷன் 80யோட எப்பெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்க எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ எப்போ ஃபினிஷ் பண்றீங்களோ அது வரைக்கும் வந்து இந்த செக்ஷன் 80E யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் 80E பத்தி நிறைய பேருக்கு தெரியல, பட் இந்த வீடியோ மேபி இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ எண்ட்ல இருந்து எங்க சேனல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பேங்க்ல வர சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு நம்ம வந்து எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும், டாக்ஸ் பே பண்ணணுமா வேணாமான்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது யாருக்கு அப்ளிகபிள்னா இது வந்து செக்ஷன் 80 TTA கீழே வரும். ஸோ இது யாருக்கு அப்ளிகபிள்னா இண்டிவிஜுவல் அண்ட் HUFனா இண்டு அன்டிவைடட் ஃபேமிலி. இது வந்து ஃபர்ம், கம்பெனி, அப்புறம் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி, firm body of individuals வந்து இது அப்ளிகபிள் இல்லை, ஜஸ்ட் ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் HUF. இதுல இது சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து என்னெல்லாம் வந்து இங்க ஓபன் பண்ணிருக்கலாம்னா பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன்வால்வ் இன் பேங்கிங் ஆபரேஷன். இந்த 3 இடத்துல நீங்க வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த 3 இடத்துல இந்த வர இன்ட்ரெஸ்ட்டுக்குமே நீங்க வந்து ஒரு கிரைட்டீரியா இருக்கிறது அது வரைக்கும் நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ண வேணாம். ஸோ இது வந்து நாட் அவைலபிள் எப்படி இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கு நீங்க பே பண்ணணும். பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வர இன்ட்ரெஸ்ட் வந்து மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் நீங்க பே பண்ண வேணாம். சப்போஸ் நீங்க வந்து 3 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, SFC, ICICI, IOB, 3 பேங்க்லயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது 20,000 வந்துச்சு வச்சுக்கோங்களேன். இயர்லி இன்ட்ரெஸ்ட் 20,000 rupees வந்துச்சுன்னா 10,000 வரைக்கும் நீங்க வந்து பே பண்ணணும். ரிமைனிங் 10,000 அமௌண்ட் வந்து நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும். இது வந்து நாட் பார்ட் ஆஃப் செக்ஷன் 80C. செக்ஷன் 80C கீழே வந்து 1,50,000 வரைக்கும் வந்து டாக்ஸ் பே பண்ணுவாங்கன்னா இதுக்கும் இந்த செக்ஷனுக்கு சம்பந்தம் இல்லை. இது வந்து மேக்ஸிமம் 1,03,000. இது வந்து 80 கீழே வந்து மேக்ஸிமம் 10,000 rupees. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எண்ட்ல வந்து எங்க சேனல் ஐக்கானோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. So நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா செக்ஷன் 80U யூஸ் பண்ணி எப்படி இன்கம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் பார்க்க போறோம். செக்ஷன் 80U யாருக்குன்னா சில பர்சன்ஸும் டிசேபிள்டா இருப்பாங்க. அது வந்து மெடிக்கல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போம், இந்த பர்சன் வந்து டிசேபிள் பர்சன் சொல்லுவாங்க. அதுலேயே வந்து 2 விதமா பிரிப்பாங்க, பர்சன் டிசேபிலிட்டி, பர்சன் வித் சிவியர் டிசேபிலிட்டி. பர்சன் வித் டிசேபிலிட்டின்னு என்னன்னா அந்த பர்சனுக்கு வந்து 40% டிசேபிள்டா இருந்தாங்கன்னா அவர் வந்து பர்சன் டிசேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அப் டு 75,000 வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. இப்போ பர்சன் வந்து 80% டிசேபிள்டா இருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து பர்சன் சிவியர் டிசேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1,25,000 இருக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ எண்ணில் வந்து எங்க சேனலோட ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, this is Rakesh from Let's Make Learning Simple channel. So நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா செக்ஷன் 80DDB யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்கம் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ண முடியும்னு பார்க்க போறோம். செக்ஷன் 80DDBனா சம் ஸ்பெசிஃபைட் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாகிற காசை வந்து நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ண வேணாம். ஆனால் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு, அது என்னன்னு இன்னொரு லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஸ்பெசிஃபைட் டிசீஸ்னா நிறைய டிசீஸ் இருக்கு, நியூரலஜிக்கல் டிசீஸ்லேயே நிறைய டைப்ஸ் வச்சிருக்காங்க. அது எல்லாமே ரூல் 11DDல வந்து ஸ்பெசிஃபை ஆகிருக்கும். அந்த டிசீஸ் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இந்த செக்ஷன் 8DDB வந்து யூஸ் ஆகும். ஸோ ஏஜ் பேஸ் பண்ணி எவ்வளோ எலிஜிபிள் அமௌண்ட் பார்க்க போகிறோம். அப் டு 60 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எலிஜிபிள் அமௌண்ட் வந்து 40,000 rupees. சீனியர் சிட்டிசனுக்கான எலிஜிபிள் அமௌண்ட் ஃப்ரம் 60 to 80 இயர்ஸ்னு பார்த்தோம்னா 60,000 rupees. சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு அபோவ் 80 இயர்ஸ்னா 80,000 rupees எலிஜிபிள் அமௌண்ட். இது சப்போஸ் நீங்க ஏதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருந்தீங்கன்னா அது வர வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணி தான் எலிஜிபிள் அமௌண்ட் டிசைட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ எந்த எங்க சேனல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.